அஜித், ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களுடைய அந்த காம்போ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா ஒரு படமும் வரப்போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் வீட்ல ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன்ங்க. அவருடைய மனைவியான ஐஸ்வர்யாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் பிரபு இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன் தான். அவருடைய மகள் பிரபு அவர்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யா, அவங்கள தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க திருமணம் போன வருடம் நடந்துச்சு. திருமணம் நடந்ததை தாண்டி இப்ப விக்ரம் பிரபு ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் நிறைய ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே என் மருமகனை தூக்கிட்டு தான் உலகத்தை சுத்த போறேன், நாங்க ஒன்னா இருக்க போறோம் ஜாலி அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆக மொத்தம் புது மாப்பிள்ளை புது மாமா என்று இப்ப வந்தாச்சு. அதையும் தாண்டி சொல்லணும்னா, இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, மார்க் ஆண்டனி மாதிரியான படங்கள் கொடுத்திருந்தாரு. அவருக்கும் சிம்புவுக்கும் இடையில ஒரு பயங்கரமான கிளாஷ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தினால அது அவர் ஷூட்டுக்கு வரலன்னு பிரச்சனை போய் அந்த கான்ட்ரவர்சி வந்து தென் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுமே அவருடைய படத்தில் பாடியெல்லாம் முடிச்சிருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துமே இப்போ வந்துட்டு எல்லாமே ஹாப்பனிங்காக போயிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் மொரட்டு எப்படி சொல்றதுன்னா ஏகே கண்ணின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள் மார்க் ஆண்டனிலையா இருக்கட்டும், ஏகேவை பற்றி பயங்கரமாக சொல்லியிருப்பாரு. குட் பேட் அக்லியில் ரெஃபரன்ஸையா வச்சு தட்டி தாளிச்சு தூக்கி எரிஞ்சிருப்பாரு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு சலிப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபிலிம் ஸ்டைல் அப்படின்றது ஒரு 80s அப்படின்ற மாதிரி 90s அந்த ரெட்ரோ தீம்லேயே இருக்கும். எல்லா படங்களுமே ஒரு ரெட்ரோயிக் ஃபீலை கொடுக்கும். அந்த அவர் யூஸ் பண்ணுற கலர்ஸாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்டு, ஃபில்மோட்டோகிராஃபி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அவருடைய ஸ்டைலில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அடுத்ததாகவும் அஜித்தோட இன்னொரு படம் பண்ண போகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக அவர் பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்காரு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ பிரபு அவர்கள் தாத்தாவாகிட்டாரு, ஐஸ்வர்யா அம்மாவாயிட்டாங்க, இவர் அப்பாவாயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, விக்ரம் பிரபுவும் அவங்க மனைவியும் வந்துட்டு தாய் மாமா தாய் அத்தை ஆயிட்டாங்கன்ற லெவலுக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி விஜயகுமார் அவர்களுடைய குடும்பமும் இவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. எப்பயுமே பிரபு அவர்கள் வீட்லேயா இருக்கட்டும், விஜயகுமார் அவங்க வீட்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் வச்சா பயங்கர கிராண்டாக லக்ஸூரியாக எல்லா செலிப்ரிட்டிஸையும் இன்வைட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ குழந்தைய பார்க்குறதுக்கு ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.